அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான அது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஒன்று பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி பண்ணலான்னு. ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுலயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் தண்ணிய சூடு பண்ணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய வடிகட்டிக்கோங்க. அப்போ வெல்லத்துல ஏதாவது தூசு இருந்துச்சுன்னா வந்துடும். 2 நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. இது நல்லாவே பெரிய வாழைப்பழமா இருக்கு. சின்ன வாழைப்பழமா இருந்துச்சுன்னா 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது எல்லா வாழைப்பழத்தையும் வெல்லத்துல கட் பண்ணி போடுங்க. இந்த வாழைப்பழத்தை வெல்லத்துல நல்லா குழைச்சி விடணும். அதுக்காக ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டோம்னா சீக்கிரமாவே வாழைப்பழம் குழைஞ்சிரும். இதே போல வாழைப்பழத்தை வெல்லத்துல நல்லா குழைச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதுலயே 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்துக்கோங்க. அதுலயே 1 கப் அளவுக்கு மைதா இல்லைன்னா கோதுமை மாவு, அதுவும் இல்லைன்னா அரிசி மாவு, இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம போட்டுக்கலாம். இப்ப நான் இதுல மைதா போடுறேன். 1 கப் அளவுக்கு மைதா போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுல ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போடாம கூட இது நல்லா ஃப்ளஃபியா தாங்க வரும். இதுல வாசத்துக்கு தேவைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. ஒரு குழிப்பணியார சட்டியில எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலா நெய் கூட விட்டுக்கலாம். உங்ககிட்ட குழிப்பணியார சட்டி இல்லை அப்படின்னா சாதாரண வடை சட்டியில எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொரு கரண்டியா அதுல ஒவ்வொரு கரண்டி மாவா அதுல ஊத்தி நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே சுட்டு எடுக்கலாங்க. இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு கரண்டி மாவா ஊத்துங்க. எல்லா குழியும் மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு வேக வைங்க. சிம்மிலே வச்சு வேக வச்சாதான் தீயாம நல்லா கிறிஸ்பியா நல்லா வேகும். இல்லை அப்படின்னா சீக்கிரமா தீஞ்சு போயிடும். உள்ளெல்லாம் வேகாம இருக்கும். வெல்லம் இருக்கனால சீக்கிரமாவே தீஞ்சு போயிடும். ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. அதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வேக விடுங்க. 2 சைடும் நல்ல ப்ரௌன் கலரா ஆனதுக்கு அப்புறம் கடாயில இருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளவே தாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.